உலகத்துல எப்படி வேணாலும் சம்பாதிச்சு சாப்பிடலாம், எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு இருக்கிற கூட்டமும் இருக்கு. சில பேர் வந்து இப்படிதான் வாழணும், இந்த கூட்டுக்குள்ள தான் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி உழைச்சு சாப்பிட்டு முன்னேறணும், 4 பேருக்கு முன்னாடி நல்லா வரணும் அப்படின்னு நினைச்சு வாழ்ற கூட்டமும் ஒரு கூட்டம் இருக்கு. இது உண்மையா இல்லையா? வணக்கம் உறவுகளே. என்னடா அது இவ எடுத்தோனே இப்படி சொல்றாளே அப்படின்னு நினைக்காதீங்க உறவுகளே. எனக்கு என்னோட லைஃப்ல ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்ட இன்னைக்கு நான் உங்க கூட வீடியோவா ஷேர் பண்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு முழுமையா புரியும். இந்த வீடியோக்கு நீங்க புது உறவா இருந்தீங்க அப்படின்னா, புது வருகையாளர்களா இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதாவது என்ன அப்படின்னா, நான் முந்தா நாள் வந்து 3 நாளைக்கு முன்னாடி மதுரைக்கு போயிருந்தேன். அங்க வந்து பெட் வாங்கணும்னு சொல்லி, அதாவது பெட் அனிமல்ஸ் வாங்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாளா ஆசை. ரொம்ப நாளா என்னன்னா ரேபிட் வளர்க்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை. அதாவது ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் வளர்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கும். கிராமத்து லைஃப் அப்படின்றது நான் அடிக்கடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் எனக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கனால என்னால் அந்த இதில் வந்து ஃபுல்லாக வந்து கான்சன்ட்ரேஷன் செலுத்தி வேலை பார்க்க முடியல. ஸோ அதனால தான் இப்படி என்னோடய லைஃபே ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, அதாவது சொந்தமாக வீடு இருக்கணும், இருக்கும்போது இடம் இருக்கணும், இருந்தால் தான் ஆடு மாடு அதெல்லாம் வளர்க்க முடியும். நம்ம வாடகை வீட்டில் இருக்கும்போது அதெல்லாம் வளர்க்க விட மாட்டாங்க. இப்போ என்னை வாடகைக்கு வைக்கும்போது சொல்லிட்டாங்க ஹவுஸ் ஓனர், ஒரு கோழி கூட வளர்க்கக்கூடாதுன்னு. இவங்கன்னு நிறைய வீட்டில் வந்து வாடகைக்கு இருந்திருக்கேன். அங்கே எல்லாமே போகும்போது எனக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குற கண்டிஷனே இதுதான், நீங்கள் எதுவுமே வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. எத்தனை பேர் இருக்கீங்க வீட்டில் அப்படின்னு கேட்பாங்க. இதை தான் கேட்டு தான் எல்லா வீடுமே விடுவாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி கோழி குஞ்சு அதெல்லாம் வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு எனக்கு சுச்சுவேஷன் அமையல. என்னைக்காவது ஒரு நாள் அமையும், ஓகேவா? அதாவது முந்தா நாள் போயிருந்தேன். மதுரைக்கு வந்து எதுக்கு போயிருந்தேன்னா, கடைக்கு கொஞ்சம் ஜாமான் வாங்க வேண்டியது இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வாங்க போயிருந்தேன். வாங்கிட்டு வரும்போது எனக்கு இந்த மாதிரி பெட்டு வந்து வளர்க்கணுன்னு ஆசை. சரி ரேபிட் இருந்துச்சா, இது வந்து சின்னதாக தானே இருக்குது, கூண்டு வாங்கி நம்ம பாதுகாப்பாக வளர்த்துடலாம் சொல்லிட்டு போனேன். போய் கேட்டேன் அவங்கக்கிட்ட, இந்த இது எவ்வளோண்ணே, முயல் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். கேட்கும்போது சொன்னாங்க, ஜோடி வந்து ரூ. 700 அப்படின்னு சொன்னாங்க. ஜோடி ரூ. 700. நான் வந்து சிவகங்கையில் இருந்தேன்னா அங்கே ரூ. 900 சொன்னாங்க. பரவாயில்ல, இங்கே ரூ. 200 கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்ட்டு பேரா வேணும், எனக்கு ஆண் ஒன்று பெண் ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ சொல்லிட்டு பார்த்தாங்க. பார்த்துட்டு இந்த 2 முயல் மட்டும்தான் இருக்குது, மற்றதெல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ இந்த குட்டி முயல் வந்து குட்டி போடுறதுக்கே 6 மாதம் ஆகும். அவ்வளோ நாள் நீங்கள் வந்து பாதுகாத்து வளர்க்க முடியாது. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் வந்து 3 மாதத்துலேயே வந்து குட்டி போட்டுரும் அப்படின்னாங்க. அவங்களே தூக்கி பார்த்துட்டு, கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன், ஆணு பெண்ணு கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னாங்க. நமக்கு எதுவுமே தெரியல. நான் வந்து அவங்கக்கிட்ட வந்து இதுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அப்புறமா ஒன்று கேட்டேன், இதை வந்து குளிக்க வைக்கணுமான்னு கேட்டேன். அப்போ பக்கத்தில் இன்னொரு அண்ணன் வேலை பார்த்துட்டு இருந்த அண்ணே சொன்னாங்க, ஆமாம் இதை குளிக்க வைக்கணும், சோப்பு போட்டு நல்லா அலசி துவைச்சி காய போட்டு கொடியில் போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட சோப்பு போட்டு அலசி நல்லா குளிக்க வைக்கணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சி அவங்க சொல்கிறத பார்த்து, நல்லா அலசி துவைச்சி அடித்து இதில் கம்பியில் காய போட்டுருங்க அப்படின்னாங்க. ஐயையோ, இது காமெடிக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு குளிக்கலாம் வைக்கக்கூடாது அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். வர்ற வழியிலே வந்து சரி பைக்கில் தான் போகணுமா, என்னால் பஸ் ஏற முடியாதுல்ல, பைக்கில் தான் போயிட்டு வந்தோம். வர வழியிலே சரி இந்த முயல் வந்து ரொம்ப பசியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், எனக்கு கூட பசிச்சிச்சு காலையிலேருந்து, நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சாப்பிடலாம். ஆனால் இதை வாங்கிட்டு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அவங்கள பாதி வழியிலே இறங்கி எங்கேயாவது புல் பறிச்சிட்டு வாங்க, புல் பிடிங்கிட்டு வாங்க, நம்ம போடலாம் சொல்லிட்டு போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு கொட்டாங்குச்சி இருக்குல்ல அதில் எடுத்து தண்ணி வச்சு குடிக்க வச்சேன். அதில் வந்து ஒரு முயல் மட்டும் தண்ணி குடிச்சது, இன்னொரு முயல் கொஞ்சம் சோகமாகவே இருந்தது. சரின்ட்டு தண்ணிலாம் கொடுத்துட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இறக்கி அதுங்களுக்கு தண்ணி கொடுத்து ஃபுட்டு கொடுத்துக்கிட்டே வந்துட்டேன் வீட்டுக்கு வந்தால் அது வந்து ஒரு முயல் மட்டும் கொஞ்சம் சோர்வாகவே இருந்துச்சு. சரி அவ்வளோ தூரத்துலேருந்து வந்ததுனால கொஞ்சம் சோர்வாக இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டேன். மறுநாளும் அப்படி தான் இருந்துச்சு. இன்னொரு முயல் நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு, எல்லாத்தையும் என்ன கொடுத்தாலும் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தது. சரின்ட்டு அவங்க அந்த கடைக்காரங்க நம்பரில் இன்னொரு பக்கத்து கடைக்காரர்கிட்ட வந்து ஒரு பொருள் வாங்கினேன்னா, சரி அவங்க நம்பர் இருந்தது, அவங்களுக்கு கால் பண்ணேன். ஏம்மா அது வந்து உயிருள்ள பொருள்லாம் எங்களால் சொல்ல முடியாது, சரி இருந்தாலும் நான் வந்து கொடுக்குறேன் ஃபோன், அவங்கக்கிட்டே நீ டவுட்டு கேட்டுக்க அப்படின்னாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு முயல் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்குது, இன்னொரு முயல் வந்து ஆக்டிவாகவே இல்லை, வாங்கினதுலேருந்து சாப்பிடவே மாட்டேங்குது, என்னன்னே தெரியலை அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லை அது வந்து பயத்தில் கூட அந்த மாதிரி சாப்பிடாம இருக்கும் அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு இருந்தேன். மறுநாள் நான் வந்து கடைக்கு நாள் வாங்கிட்டு வந்தேன். மறுநாள் வந்து கடைக்கு போயிட்டேன். காலையில் வந்து ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு, காய்கறி என்னென்னா கேரட் கட் பண்ணி வச்சுட்டு, அப்புறமா வந்து இது கேபேஜ்
முட்டைக்கோஸ் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு தண்ணி தனியாக வச்சுட்டு எல்லாம் வச்சுட்டு தான் இவங்களுக்கு வச்சுட்டு நான் கூண்டு வந்து சின்னதாக இருந்துச்சு அதில் படுக்க முடியாது இல்லையா இவங்க. ஸோ அதனால காலை நீட்டி நல்லா ஃப்ரீயாக படுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்க டிவி ஸ்டாண்டு இல்லையா, இந்த இடத்துல டிவி ஸ்டாண்டு, இதை எடுத்து நான் வந்து அதுகளுக்கு படுக்கிறதுக்காக வச்சுட்டு, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஈவினிங் வந்த உடனே இந்த மாதிரி செத்து போய் கிடந்துச்சு. ஆனால் அவர் கொடுக்கும்போது என்ன தெரியுமா சொன்னார், இது வந்து இருக்கிறதுலே நல்ல பெரிய முயல்மா, உனக்காக பாவம்னு சொல்லி இந்த பெரிய முயலை கொடுக்குறேன், எனக்கு பணம் கூட இதில் கட்டாது அப்படின்னு சொன்னார். சரி நமக்காக ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சேன். உங்களுக்கு படுக்கிறதுக்காக வச்சுட்டு போயிட்டேன். இது வந்து இன்றைக்கி வேறு துணி வந்து என்னோடய பழைய நைட்டி தான், இதை மாற்றிருக்கேன். நாள் வந்து 2 மேட்டு போட்டிருந்தேன், அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது அது என்னது கம்ஃபர்ட் இல்லை டெட்டாயில் போட்டு நல்லா அலசினேன். ஏன்னா குழந்தைங்க இருக்கிற வீடு இல்லையா, நான் கொஞ்சம் சுத்தமாகவே இது பண்ணுவேன். ஸோ அதனால் டெட்டாயில் போட்டு அலசி விட்டுட்டு சரின்ட்டு நான் அதை வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அப்போ மறுநாள் வந்து ஈவினிங் நான் வந்துட்டேன். வந்து இந்த முயல்களுக்காகவே சீக்கிரம் ஓடி வந்துட்டேன் கடையிலேருந்து. வந்து பார்த்தா என்னோடய பையன் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த முயலை தூக்கி வெளியில் விட்டுட்டு அந்த முயலை தூக்கி வெளியில் எடுத்தான். அப்படியே படுத்த படுக்கையாக இருந்துச்சு. அம்மா இங்கே பாருங்கள் பொம்மை மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னான். பார்த்தா அது டெத் ஆயிடுச்சுங்க, இறந்து போச்சு. அப்போ பார்த்துக்கோங்க எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எப்படிலாம் உலகத்தில் ஏமாத்துறாங்க பாருங்கள். நான் அப்போயே சொன்னேன் இந்த மாதிரி இந்த முயல் வந்து ஆக்டிவே இல்லாமல் இருக்குது, ஏன்னா இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை அது வந்து வெயிலில் வந்ததுனால அப்படி இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ரீசன் சொன்னார். பட் வந்து அது ஏற்கனவே உடம்பு சரியில்லாத முயல், அதை வந்து என்கிட்ட ஏமாட்டி அவர் சேல்ஸ் பண்ணிட்டார். எப்படிலாம் இருக்காங்க பாருங்கள். நம்ம வந்து கஷ்டப்பட்டு எனக்கு வந்து உண்மையிலேயே எப்படி சொல்கிறதே தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஃபீலிங்ஸாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்னோடய குழந்தைங்கள் கூட ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கூட வாங்குறதுக்கு முடியல, அதை கூட காசை வந்து மிச்சம் பண்ணி எனக்கு கூட ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு நினச்சேன், அது கூட என்னால் எடுக்க முடியல காசு இல்லைன்னு சொல்லிட்டு. இதை வாங்கி வளர்க்கணும்னு எனக்கு ஆசை. இதுலையாவது ஏதோ ஒரு 2 குட்டி போட்டு நம்ம வளர்த்து அதுலையாவது கொஞ்சம் சாதிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையும் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு தான் நானும் வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்க பாருங்கள். அந்த கடைக்குள்ளே என்னால் சுத்தமாக நடந்து அதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா, அந்த சந்துக்குள்ளே அந்த கடைக்குள்ளே என்னால் சுத்தமாக போகவே முடியல. இவ்வளோண்டு பாதை ஃபுல்லாக இரும்பு சாமான் மர சாமான்லாம் மட்டும் தான். இந்த கடை வந்து கடைசியில் இருந்தது. என்னோடய ஹஸ்பண்டோட ஷோல்டரை பிடிச்சிக்கிட்டு அவரும் என்னை மெதுவாக கூட்டிகிட்டு போனார். நீ வந்து பார்த்து வாங்கு, நீ வாங்கினா தான் உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா நின்று அவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறேன். ஆனால் அந்த கடைக்காரர் என்னை பார்க்குறாரு. பார்த்துட்டே இருந்துட்டு எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பாங்க சில பேர். ஆனால் சில பேர் அதுலேயும் வந்து மோசம் பண்ணி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா? எங்களை மாதிரி இல்லை, எல்லாருக்கிட்டேயுமே எவ்வளோ பேர் அந்த ₹1 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் நீங்கள் ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுறீங்க. இன்றைக்கி நீங்கள் என்னை ஏமாற்றிருக்கலாம், கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு அதை விட ஒரு பெரிய செலவு வரும், டபுளாக வரும். ஏன்னா கடவுள் மேலேருந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. ஸோ நான் வந்து எல்லாரையும் சொல்லலை, எல்லா வியாபாரிகளையும் சொல்லலை, சில பேர் இப்படி ஏமாற்றி தொழில் செய்கிறவங்களை மட்டும்தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு உங்களை நம்பி வர வாடிக்கையாளர்களை வந்து ஏமாற்றிடுறீங்க. ஏன்னா எனக்கு இப்போ பெட்டு கொடுத்தீங்களா, அது எனக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா என்னை பார்த்து 4 பேருக்கு நான் சொல்லுவேன். எங்கள் ஊரில் இருக்கவங்ககிட்ட கூட சொல்லுவேன், இங்கே ₹900 விற்கிது, அங்கே வெறும் ₹700 தான், நல்லா இருக்குது, நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், நல்லா வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவேன். என்னை பார்த்து 4 பேர் அந்த கடைக்கு வரமாட்டாங்களா? ஆனால் நீங்கள் ஏமாத்துறீங்களே, நான் எப்படி உங்களை நான் சொல்ல முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்படிலாம் ஏமாத்துறீங்க. அந்த இடம் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கல. ஆனால் மதுரையில் வந்து பழைய ஜாமான் கடை சொல்லிட்டேன், பழைய ஜாமான் கடைக்கிட்ட இருக்குது, அவ்வளோதான். ஆனால் இப்போல்லாம் ஏமாற்றக்கூடாது ப்ளீஸ். யாரையும் ஏமாற்றி பொழைக்கணும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம அவங்கள ஏமாற்றணும் அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு இதை விட ஒரு பெரிய ஆபத்து, பேராபத்து காத்துட்டு இருக்கு. இதை வந்து என்னால் ஜீரணிக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாவது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நேற்று ஃபுல்லாக எனக்கு மனசே சரியில்லை, என்ன சொல்கிறதுனே தெரில. அந்த ஒரு ட்ரெஸ்ஸு கூட நல்லது கூட நம்மளால் வாங்க முடியல. அதை மிச்சம் பண்ணி இது ஒரு ஆசையாக இருந்தது, எப்படியாவது இதுலையாவது முன்னேறுவோம்னு சொல்லி தான் நான் அதில் பணத்தை போட்டேன். இதிலே ஏமாந்துட்டேன். ஏன் கடவுள் வந்து நம்ம உழைக்கிறவங்களுக்கு திரும்பி திரும்பி ஏமாற்றத்தை கொடுக்குதுன்னே தெரியல. சரி பார்ப்போம், எல்லாம் நன்மைக்கே அப்படின்ட்டு போயிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் யாரும் ஏமாறாதீங்க, நான் ஏமாந்த மாதிரி நீங்களே ஏமாறாதீங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.